தர்மம் அப்படின்றத வந்து எல்லா இடத்துலையும் காத்து வாழணுன்றதுல ஒரு அந்த காலத்துலேருந்து அவங்க அந்த காலத்தில் எப்படி ஒரு குலதெய்வத்தை கடைபிடிப்பாங்களோ அவங்க பின்பற்றிய குலதெய்வம் அவங்க பின்பற்றிய பழக்க வழக்கங்களை வந்து அதை முழுசாக அவர் வந்து வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்த ஒரு மனுஷன். சரி தப்பு அந்த இடத்துல வந்து சரினா பெற்ற பிள்ளையவும் பார்க்க மாட்டார், குடும்பத்தையும் பார்க்க மாட்டார். அதே போல் வந்துட்டு சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வளர்ந்த ஒரு மனுஷன் அவர். அப்படின்றதுனால எல்லா சூழ்நிலையிலையும் அவர் வந்து சரி அப்படின்ற விஷயத்து பக்கம் எதுக்குமே பயப்படாமல் மனித நேயத்துக்கு எங்கெல்லாம் வந்து அவர் மனசாட்சிப்படி தப்புன்றதை வந்து உணர்ந்தாரோ அங்கெல்லாம் மனித நேயம் பக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சைலண்ட் அப்படின்ற வார்த்தை கூட சத்தமாக தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தப்பு அப்படின்றத கூட சத்தமாக சொல்லி காமிச்சிட்டார் நிறைய இடத்துல. அதுதான் என் அப்பாவோட வாழ்க்கை முறையாக நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. இவங்க ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க உணராமலேயே நிறைய தப்பு பண்ணிட்டு தான் நான் பார்க்குறேன். எங்கள் விஷயத்தில் ஒரு சிஎம்மாக உட்காந்துருக்க வேண்டிய இடத்துல இருந்து உட்காந்து இருந்துட்டு இறங்கி வந்து மக்களுடைய நிலையை முழுசாக அறியாமல் பார்க்காம நிறைய தவறுகள் பண்ணிட்டாங்க. அது எங்கள் அப்பா விஷயத்துலையும் நிறைய நடந்துருச்சு. எங்கள் அப்பாவை தாண்டி எங்கள் குடும்பத்தை தாண்டி அப்பாவி மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அதுலேயும் பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. அது என்றைக்குமே வந்துட்டு அவங்க என்னதான் அந்த பதவியில் ஒரு சிஎம்மாக இருந்தாலும் அது வந்து மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது.